தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 9, 2025 வியாழக்கிழமை சரியாக மாலை 5:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது 8, 9, 10 தேதிகள் தொடர்ந்து 11, 12 வாக்கில் ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். நாம் கடந்த ஒரு 2 நாட்களாக அறிக்கை வழங்க இயலவில்லை என்றாலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நாம் அனலைஸ் பண்ணலை அப்படின்றத தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு, அதாவது கிழக்கு கடலோரத்தை ஒட்டிய கடலோர பகுதிகள் அப்படின்ற மாதிரி சில இடத்துல மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது நேற்றைக்கு மழைப்பொழிவு எப்படி அமைந்தது அப்படின்னு சொல்லணும். நம்ம அதாவது காலை வேளையில் மதிய வேளையில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கடலோரத்தை ஒட்டிய மாவட்டத்தையும் சரி, அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. அதே போல் நள்ளிரவு அப்படின்ற மாதிரி நள்ளிரவு வேளை, இரவு வேளையெல்லாம் பனிப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக குளிர்ந்த ஒரு சீதோஷ நிலை கொடுத்திருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரே உயரழுத்தத்திலிருந்து வந்த ஒரு காற்று அது குளிர்விக்கப்பட்டு நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக நேற்றைக்கு அமையப்பெற்று ஒரு வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே உருவாகி, அதாவது பகல் நேர வெப்பம் உயர்வுக்கு பின்பு, காலை நேர வெப்பம் உயர்வுக்கு பின்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்தது. இரவு வேளையில் ஆங்காங்கே சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் குளிர்ந்த சீதோஷண நிலையாகவும் மூடு பனியை கொண்ட ஒரு சூழ்நிலையாக ஒரு சில இடங்களில் உட்புற தமிழகத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போது இன்றைக்கு பார்க்கும் பொழுது மழைப்பொழிவானது கண்டிப்பாக வெப்பம் அதிகமாக இருந்திருந்தாலும் மாலை இரவு இடிமழையாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்க தொடங்கியிருந்தாலும் ஆங்காங்கே கொடுத்து வருகின்ற இந்த மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழையாக ஆங்காங்கே பொழியும். திருவண்ணாமலை, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா திருச்சிக்கு வடக்கு புறமாகவும் திருச்சியின் மாநகரத்தின் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவையும், குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, இப்படி பார்க்கும் பொழுது காஞ்சிபுரத்தின் உட்புற அந்த காஞ்சிபுரம் ஜோன்ஸே பார்த்திங்கன்னா இன்றைக்கு நள்ளிரவு காஞ்சிபுரத்தின் தெற்கு பகுதி, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை இடைப்பட்ட பகுதிகள்னு சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளிலையும் அப்படியே கிழக்கு வர வர நமக்கு கனமழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு அமைப்பும், கடலோரத்திற்கு ஒட்டிய உட்புற பகுதிகளில் இப்படி பார்க்கும் பொழுது மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து மழைப்பொழிவு இன்றைக்கு மழைப்பொழிவு டெல்டாவின் சில பகுதிகளுக்கு நள்ளிரவு வேளை, அதிகாலை வேளையில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாகவும் இருக்கிறது. இப்போது இந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை வங்கக்கடலில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நிகழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அரபிக்கடலில் ஒரு தீவிர புயலாக இருந்தது. அது குறைந்து அங்கேயே அப்படின்ற மாதிரி சுழன்று வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்போ காற்றானது நமக்கு பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றானது கடலிலே இறங்கி அங்கே அப்படின்ற மாதிரியும், வடமேற்கு காற்று தரைவழி காற்றாகவும் ஆங்காங்கே அமையப்பெறுகின்ற ஒரு இரு காற்று இணைவு பகுதிகளை பார்க்கும் பொழுது, அதாவது கர்நாடக மாவட்டத்தின் எல்லையோர பகுதிகளுக்கு நல்ல ஒரு கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மேற்கிலிருந்து உருவாகி கண்டிப்பாக கிழக்கு நோக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இப்படி கொடுக்கும் சூழ்நிலையில் 9, 10 தேதிகளில் நாளைக்கும் ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவை தொடரும் அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக டெல்டாவின் சில பகுதிகளிலையும் தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகள்னு எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கு குறிப்பாக திருச்சிக்கு வடக்கு இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு, திருச்சிக்கு தெற்கு புறமாக நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சை போன்ற மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை இணையமிடம் பகுதிகளிலையும், டெல்டாவின் பிற பகுதிகளிலையும் சரி, ராமநாதபுரத்தின் உட்புற பகுதிகள் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போது 11, 12 தேதிகள் அப்படின்னும் பொழுது இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். 13, 14, 15 தேதிகளில் நமக்கு வடகிழக்கு காற்றானது வரத்து தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போது நாளை மறுநாளில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி அப்படியே நம்ம அதாவது தமிழகத்தின் ஒட்டிய ஆந்திர கரையோரத்தின் அந்த ஒரு ஜோன்ஸ்க்கு நமக்கு ஒரு காற்று இணைவாக இருக்க பெற்று வடகிழக்கு பருவக்காற்றை கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஆந்திர பகுதிகள் மற்றும் அந்த ஒடிசா கரையோரத்தின் பகுதிகள் வழியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூட ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பை அப்படியே வருகின்ற நாள்கள் பார்க்கும் பொழுது 15 தேதிகளில் நம்ம குமரிக்கடல் பகுதிகளிலையும் சரி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சியானது, அதாவது தெற்கு அந்தமான் பகுதிகளிலிருந்து
உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சுழற்சி ஒரு மெலிந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக அப்படியே இணைய பெற்று இந்திய பெருங்கடல் மற்றும் அதாவது குறிப்பாக குமரிமுனை அந்த ஒரு ஜோன்ஸ்லேருந்து நம்ம இலங்கை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியாக நீடிக்க பெற்று நமக்கு ஒரு மழைப்பொழிவை 13, 14, 15 தேதிகளில் குறிப்பாக நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றின் ஈர்ப்பை தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு கிழக்கு காற்றின் அலைவுகள் அதிகபட்சமாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருந்தாலும் வெப்பம் உயர்வுக்கு பின்பாக நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்திய அதாவது பாசிங் க்ளவுட்ஸாக இருக்கும். மழைப்பொழிவு அப்படியே கிழக்கிலிருந்து மேகங்கள் உருவாகி நமக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு 16, 17, 18 இந்த மாதிரி அதாவது ஒரு தீவிர நிகழ்வாக இல்லாவிட்டால் நமக்கு வலுவான ஒரு வடகிழக்கு பருவ காற்றாக இல்லாவிட்டாலும் நமக்கு கிழக்கு காற்றின் வருகையும் மற்றும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 18, 19 தேதிக்கு பிறகாக மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி அது சற்றே தீவிரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது தீவிரம் அடைகிற பட்சத்தில் நமக்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையோரத்தை ஒட்டிய பகுதிகளில் நல்ல ஒரு கனமழையாகவே நமக்கு வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக 20 தேதிக்கு பிறகாக ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு கண்டிப்பாக நிகழ்வுகள் தீவிரமடைந்து நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக பெற்று அப்படியே படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும். அந்த மழைப்பொழிவின் தீவிரமானது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல கனமழையாகவே 20 தேதிக்கு பிறகாக நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக தமிழகம் மற்றும் புதுவையில் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையானது 13, 14, 15 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தீவிரமான வடகிழக்கு பருவக்காற்றானது 15 தேதிகளில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் மழைப்பொழிவின் தீவிரமானது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நமக்கு அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வெப்பச்சலன இடிமழையானது இன்னும் 3 நாட்களுக்கு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் வடகிழக்கு பருவக்காற்று முழுமையாக நமக்கு தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது 15 தேதிக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு கனமழை பொழிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 126 சென்டிமீட்டர் அதாவது மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை 71 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. இன்னும் பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு கனமழை ஆங்காங்கே ஒரு இடங்களில் பதிவானாலும் இன்னும் பிற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவானது சில இடங்களில் ஒதுக்க பெற்றிருந்தாலும் அதே மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வலுத்து சில மணி நேர மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி அமையப்பட்டிருக்கும். இன்றைக்கும் அதுபோல் மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்களில் இன்னும் ஓரிரு நாட்கள் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.